ஊர்ல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிங்க. இப்ப 200 ரூபாய் ஒருத்தவங்க வாங்குறாங்க, 300 ரூபாய் ஒருத்தவங்க வாங்குறாங்க. ஒரு மாவட்டத்துக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை, ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ள ஒரு பிரச்சனை என்னும் பொழுது இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா நம்ம வேலைக்கு போனா நமக்கு என்ன வேணும்? இப்ப வந்தோடனே எல்லாரும் சாப்பிட்டு தான் வந்தோம், சாப்பிடணும். வண்டிக்கு பெட்ரோல் போடுற மாதிரி நம்ம பெட்ரோல் போட்டதான் வேலை செய்ய முடியும். அப்போ உணவுக்கு, உடைக்கு, இருப்பிடத்துக்கு குறைந்தபட்ச ஊதியம் 21,000 நம்ம கேட்டிருக்கோம். அது அதுவே பத்தாது. குறைந்தபட்ச ஊதியமாக 21,000 வழங்க வேண்டும். அதை மாத தொகுப்பூதியமாக வழங்கணும். நீ வந்தாதான் உனக்கு போடுவேன், நீ லேட்டா வந்துட்ட அதனால நான் அட்டெண்டன்ஸ் எழுத மாட்டேன், நீ நான் சொன்ன பேச்ச கேட்கல அதனால நான் உனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேன், நீ மாச ஊதியத்துல 4 நாள் எனக்கு கொடுக்கலன்னா உனக்கு அடுத்த மாசம் உனக்கு வேலை கிடையாது பண்றாங்கல்ல. திண்டுக்கல் மாவட்டத்துல, மதுரை மாவட்டத்துல பணி நீக்கம் செய்யறாங்கல்ல. அப்போ நீங்க அதெல்லாம் செய்யாம இருக்கணும். உங்களை பார்த்து, உங்களுடைய ஒற்றுமையை பார்த்து, உங்க சங்கத்தின் வலிமையை பார்த்து உங்களுக்கு பணி நீக்கம் செய்ய வேண்டும். மிரட்ட எண்ணம் கூட வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? பணி நீக்கம் செய்யறது கிடையாது, உன்னை நான் வேலையை விட்டு நிறுத்திடுவேன்னு சொல்றதுக்கு கூட பயப்படணும். ஆமாவா இல்லையா? அந்த வகையில் நீங்க மாவட்ட அளவில் நீங்க உங்களுடைய சங்கத்தை வலுப்படுத்த வேண்டும். சங்கத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், ஈகோ இதெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டும். மிக முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா, உங்களை மருத்துவத்துறையின் கீழ் கொண்டு வருவது. ஏன்னா பண்றதெல்லாம் என்ன வேலை? மருத்துவத்துறை வேலை, நோய் தடுப்பு வேலை, கொசு ஒழிக்கிற வேலை, டெங்கு ஒழிக்கிற வேலை, மலேரியா ஒழிக்கிற வேலை. ஆனா வேலை செய்யறது மட்டும் ஊராட்சி, நகராட்சின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஊராட்சியில இருந்து நம்ம சம்பளம் கொடுக்கும்போது நீ ஏன் இந்த இடத்த குப்பையா இருக்கு, அதை கிளீன் பண்ணா என்ன, நீ ஏன் அதை உடனே அடிச்சா என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா பிரச்சனையாக வருது. நீங்க யாரு, நீங்க என்ன வேலை பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேர் கொடுத்து, உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்தா சரியா வரும். சரி பரவாயில்ல, எனக்கு முன்னாடி பேசுற திருவண்ணாமலை தோழர் சொன்னாரு, அந்த காலம் நீ 30 ரூபாய், 60 ரூபாய், 80 ரூபாய்னு. அப்போ இப்போ அதை மாற்றி உங்க பேரை கூட மாத்தலாம். எனக்கு கேட்ட டிபிசி போடாம, டெங்கு ப்ரீடிங் செக்கர்ஸ் போடாம, மஸ்கிட்டோ ப்ரீடிங் செக்கர்ஸ் வேற மாத்தலாம். பேர் கூட மாத்தி பொதுப்படையா இருக்கலாம். டெங்கு தவிர மலேரியா வந்தா வந்துட்டு போடுன்னு நம்ம சொல்லுவோமா? இல்ல டெங்குக்கார கொசு மட்டும்தான் வர ஒழிப்பேன் நானு, மலேரியா இருந்துட்டு போடுன்னு சொல்லுவோமா? கிடையாது. அதுல ஒரு காலத்துல ஒரு பேர் வச்சாங்க, அதே பேரை கண்டினியூ பண்ண அவசியம் இல்லை. ஏன் அந்த பேரை பத்தி நான் கவலைப்படுறேன்னா, அது என்னமோ ஒரு சீசனல் ஒர்க்கு, ஒரு லிமிடெட் ஒர்க்கு, மாசத்துல வந்துட்டு ஒரு 10 நாள் தான் உங்களுக்கு வேலை என்பது மாதிரி இதை பார்க்கப்படுகிறது. ஆனா அப்படியே வேலை வாங்குறாங்க. கொரோனா வந்தா பிபிசி, ஒரு இடத்துல காவல் அவுட் பிரேக் டிபிசி, உடனே போய் அங்க போய் பாருன்னு சொல்லும் பொழுது அந்த நமன்கிளேச்சர் என்கின்ற பெயரையே மாற்ற வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தபட்சம் தற்காலிகமாக முதல் கட்டமாக கலெக்டருடைய உத்தரவுப்படி அந்த மாவட்டத்தில் இருக்கிற மசூருக்கான ஊதியத்தை மாத ஊதியமாக பெற வேண்டும். முடிந்தவரை எவ்வளவு விரைவாக உங்களை மருத்துவத்துறையின் கீழ் வைத்து மருத்துவத்துறையின் மூலமாக மாத ஊதியமாக, தொகுப்பூதியமாக குறைந்தது 21,000 பெறும் வரை நாம் தொடர்ந்து போராட்டங்களை நம்ம செய்ய வேண்டும். தொடர் போராட்டங்கள் மூலமாக, தொடர் வலியுறுத்துவதன் மூலமாக நமது பிரச்சனைகளை நாம் பொது பிரச்சனையாக, மக்கள் பிரச்சனையாக ஆக்கணும். இப்ப உங்களுக்கு எங்க கொடுத்தாலும் சம்பளம், உங்களுக்கு 21,000 சம்பளம், கலெக்டர் கொடுத்தாலும் சரி, பிடிஓ கொடுத்தாலும் சரி, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கொடுத்தாலும் சரி, எப்படி அக்கௌண்ட்ல வந்தா ஓகே. அதை மருத்துவத்துறையா மாத்தி அதன் மூலமா சம்பளம் கொடுக்கறதுனால உங்களுக்கு லாபம், அதை விட அதிகம் பொதுமக்களுக்கு லாபம். ஏன் திடீர்னு ஒரு இடத்துல நிறைய கொசு இருக்குன்னா அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா கவனச்சிதறல் உங்களுடைய வேலையை மாற்றும் பொழுது அந்த பொது சுகாதாரத்துறை பணி, நோய் தடுப்பு துறை பணி, கொசு ஒழிப்பு பணி பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் மக்கள் மத்தியில எடுத்துட்டு போகணும். இவங்க ஏதோ உள்ளடி நோக்கத்துல ஏதோ ஒரு செல்பிஷ் நோக்கத்தோட இவங்க மருத்துவத்துறை கீழே வராங்க, அப்படி கிடையாது. ஏகப்பட்ட முதலாளி இருந்தா, ஊராட்சியில ஒரு முதலாளி, நகராட்சியில ஒரு முதலாளி, பேரூராட்சியில ஒரு முதலாளி, அங்கே முதலாளி, இங்கே முதலாளி, ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அந்த இன்ஸ்பெக்டர், இவங்க போங்க வரவங்க, கவுன்சிலர், ஏகப்பட்ட முதலாளி வேலை வாங்கினா யார் சொல்ற வேலையை செய்வது? அதான முக்கியம். ஆகவே ஒரு துறையின் கீழே டிபிஹெச், டிடி அந்த அடிப்படையில் வரும்பொழுது அப்ப அவங்களும் அவங்களுடைய வேலையை சரியாக செய்கிறீர்களா, மஸ்கிட்டோ குறைஞ்சிருக்கலாம், டெங்கு குறைந்திருக்கிறதா என்பதை சரிபார்க்க முடியும், நோய் தடுப்பு துறை சரியாக பணி செய்ய முடியும் என்ற பொதுநல நோக்கத்தோடு நாம் நமது கோரிக்கையை வைக்கின்றோம் என்பதை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல முடியும். ஆகவே யாரும் யாருக்கும் எதையும் வாங்கி கொடுக்கிறது கிடையாது. நாம் நமது போராட்டங்களின் மூலம், ஒன்றுபட்ட போராட்டங்களின் மூலம், தொடர் போராட்டங்களின் மூலம், ஒற்றுமையுடைய போராட்டங்களின் மூலம், வலிமையான போராட்டங்களின் மூலம் நமது கோரிக்கையை வென்றெடுப்போமா?
நன்றி, வணக்கம்.